பாம்பு கடிக்கான மெடிசன்ஸ் எங்க இருந்து மேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்னேக்கோட பாய்சன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த விஷத்துல இருந்தே மெடிசன்ஸ் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மள எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படியே ஸ்னேக்கோட பாய்சன்ஸ் மட்டுமே கலெக்ட் பண்ணி எவ்வளவு மெடிசன்ஸ் அவங்களால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப 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 லோ லெவல்ல தான் அவங்களால ரெடி பண்ண முடியும். அந்த ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லா எடுத்தாலுமே. சரி கௌதம், அப்புறம் எப்படி இவ்வளவு மெடிசன்ஸ் பாம்பு கடிக்கான மெடிசன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் எங்க இருந்து மேக் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள உள்ள இன்டெப்தா பார்க்க போறோம். அண்ட் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எங்க இருந்து இந்த ஸ்னேக்கோட மெடிசன்ஸ் மேக் பண்றாங்க அண்ட் ஸ்னேக்கோட மெடிசன் பாம்பு கடிக்கான மருந்து அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப 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 ரேரா தான் இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் அந்த அதுக்கான மெடிசன்ஸ் அந்த மெடிசனோட ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இவ்வளவு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் எப்படி பாம்பு கடிக்கான மருந்தும் அண்ட் பாய்சனும் அந்த மெடிசனும் எப்படி இவ்வளவு தூரம் இவங்க மேக் பண்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள இன்டெப்தா உள்ள எக்ஸ்பிளைனா உள்ள பார்க்க போறோம். ஹாய், ஹலோ கௌதம் அண்ட் ஜி ஹச். பாம்பு கடிக்கான மருந்து எங்க இருந்து மேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்னேக்கோட பாய்சன்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்னேக்கோட பாய்சன்ல இருந்தே மெடிசன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் மெத்தட். பட் ஸ்டில் இந்த மெத்தடை மட்டுமே வச்சு அவ்வளவு மெடிசன்ஸ் அவங்களால ரெடி பண்ண முடியாது. ஸ்னேக்கு அகைன்ஸ்டா ஸ்னேக்கோட பாய்சன்ஸ் அட்டாக் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் அதை மட்டுமே வச்சு கலெக்ட் பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே கௌதம், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்னேக்கோட பாய்சன்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்னேக்கு கிட்ட இருந்தே மெடிசன் எடுக்கிறது அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தெரியும். பட் ஆனா நம்ம கிட்ட இவ்வளவு மெடிசன்ஸ் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் ஸ்னேக்கு கிட்ட ஸ்னேக்கோட பாய்சன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு அண்ட் அந்த பாய்சன்ஸை நாக் அவுட் பண்றதுக்காண்டி மெடிசன்ஸ் இவ்வளவு தூரம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லா. இது எப்படி நடந்துச்சு, எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறத இப்ப நான் ஒவ்வொன்னா டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மெடிசன் எங்க இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸ்னேக்கோட பாய்சனை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்னேக்கு கிட்ட இருந்து, அதாவது நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க, இந்த இமேஜ்ல கூட இருக்கிற மாதிரி ஒரு பாய்சனை பிரஸ் பண்ணி ஒரு இதுல எடுத்துருவாங்க. இந்த பாய்சனை ஒரு இன்ஜெக்ஷன்ல இன்ஜெக்ட் பண்ணி யாருக்கு இந்த பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஹார்ஸ், அதாவது ஒரு குதிரைக்கு தான் இதை கொடுப்பாங்க. இந்த போட்டோல உங்களுக்கு தெரியும், குதிரையை தலையில படுக்க போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. இது ஏன் பண்றாங்க, இந்த அதாவது ஸ்னேக்கோட பாய்சனை எதுக்கு இந்த குதிரைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே நமக்கு எல்லாத்துக்குமே வரலாம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு குதிரையை இந்த மாதிரி தலைகளா கட்டி தொங்க விடும் போது அதோட பிளட் பிரஷர் அதிகமா வந்திருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய டைம்ல அவங்க அதாவது அந்த ஸ்னேக்கோட பாய்சனை குதிரையோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அது நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குதிரையை கீழே இறக்கி நார்மலா விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபிக்ஸ் வர மாதிரி அந்த ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓவரால் பாடியை ஃபுல்லா. அந்த குதிரை அப்படியே ரொம்ப ஒரு ஃபிக்ஸ் வருது அப்படின்னா, ஹியூமன்ஸுக்கோ இல்ல டாகுக்கோ இல்ல மற்ற அனிமல்ஸ்க்கு எந்த அனிமலுக்காச்சும் ஃபிக்ஸ் வருது அப்படின்னா எப்படி ஃபுல் பாடியுமே ஷேக் பண்ணுமோ அந்த மாதிரி அந்த குதிரை ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு பேனிக்கா, அதை ரியாலிட்டியில நம்ம நேர்ல பார்க்கும்போது ரொம்ப பேனிக்கா இருக்கும். ஐயோ அதுக்கு எதுவும் ஆப்போதோ ஏதோ ஆயிடுச்சோ, யாருமே எதுவுமே பார்க்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அது கொஞ்ச நேரத்துல நீங்க அப்படியே அதை விட்டீங்க அப்படின்னா ஹீஸ் நார்மல், அது நார்மல் ஆயிரும், எப்படி இருந்துச்சோ அப்படியே ஆயிரும். இது எப்படி நடக்கும், இதுவே ஒரு ஹியூமன்ஸுக்கோ இல்ல மத்த அனிமல்ஸுக்கோ யாருக்கு இந்த பாய்சனை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்தாலுமே அது ஸ்பாட்ல டெத் ஆயிரும். பட் ஆனா குதிரைக்கு மட்டும் எதுவுமே ஆகாத கௌதம் கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, குதிரையோட பாடியிலையும் சரி அதோட பிளட் பிரஷர்ல அதோட இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஹை லெவல்ல வந்திருக்கும். நீங்க கிங் கோப்ரா, அதாவது ராஜநாகம் சொல்லுவாங்களா, அதோட நீங்க பாய்சனை எடுத்து கொடுத்தா கூட, அதாவது வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி பாய்சனபிள் அட்டாக் ஸ்னேக் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கிங் கோப்ரா தான். அந்த ராஜநாகத்தோட நீங்க பாய்சனே நீங்க எடுத்து அதோட விஷத்தையே எடுத்து நீங்க இந்த குதிரையோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணாலும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஆக்ட் பண்ணுமே தவிர அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். எந்த ஒரு அஃபெக்டுமே குதிரைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் அந்த குதிரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட பாடியில இருந்து பிளட்டை எடுப்பாங்க. இப்ப நமக்கு எப்படி நம்ம எப்படி பிளட் டொனேட் பண்ணோம்னா எப்படியோ அந்த மாதிரி பிளட்டை ஒரு
இத்தனை யூனிட் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளட்டை வந்து எடுத்துட்டு அந்த பிளட்டை அதுல இருந்து தனித்தனியா இம்யூனிட்டிஸை வந்து பிடிப்பாங்க, இம்யூனிட்டி பவரை வந்து பிடிப்பாங்க. இதுல இருந்துதான் தனித்தனியா ஒன் பை ஒன்னா பிரிக்கும் போது அதோட பிளட்டை வச்சுதான் ஸ்னேக்கோட பாய்சனை அட்டாக் பண்ற அளவுக்கு ஒரு இம்யூனிட்டியான ஒரு மெடிசனை இப்படிதான் வந்து மேக் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பட் ஸ்டில் இதுதான் ஒரு செகண்ட் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை வச்சுதான் அதிகமான அளவுல ஸ்னேக்குக்கோட பாய்சனை அட்டாக் பண்ற அளவுக்கு மெடிசன் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த குதிரை கிட்ட இருந்து மட்டும்தான் அப்படிங்கிறது, ஹார்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் இங்க என்னென்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குதிரைக்கு அப்ப எதுவுமே ஆவாதான் நீங்க கேட்டீங்க அப்படின்னா எதுவுமே ஆகாது. அதுதான் இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பிளஸ் பாயிண்டே. ஏன் அப்படின்னா அதோட இம்யூனிட்டி பவரும் அதோட பாடியில இருக்கிற பிளட்டும் அதோட ஸ்கின்னும் அதோட ரஃப்னஸுமே வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங். அது வந்து பயங்கரமான ஒரு ஹார்டா வந்து இருக்கும். மோஸ்ட்லி குதிரை வந்து கீழே உட்காந்து பார்த்திருக்கோம், ரொம்ப ரொம்ப ரேரா தான் வந்து உட்காரும் குதிரை அப்படிங்கிறது. படுக்கிறதோ இல்ல கீழே உட்கார்றதோ உட்காரவே கிடையாது, எப்பவுமே மோஸ்ட்லி நின்றுகிட்டே தான் வந்திருக்கும் குதிரை. அதோட ஆக்டிவிட்டிஸும் சரி, அதோட ஃபோர்ஸும் சரி, அதோட பாடியோட ஸ்ட்ரென்த்தும் சரி ரொம்ப ரொம்ப அதிகம். அதோட பிளட்டோட இம்யூனிட்டி பவரும் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஸ்னேக் அதாவது பாம்பு கடிக்கான மருந்தும் சரி மெடிசனும் சரி இங்க இருந்து தான் வந்து மேக் பண்றாங்க அப்படிங்கறத எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் விஷயம் மேலும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கலாம், மார்க்கஸ் பேச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணிச்சீங்க சோஷியல் மீடியா கௌரவம் சர்ச் பண்ணீங்க நம்மளோட பேர்ஸ் வந்து வரும். பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன், போய் மறக்காச்சு மறக்கா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த மீட்லாம் பாய்.